ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு அட்டகாசமான சுவையில் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்துட்டு 5 நிமிடத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. அனைத்து வகையான வெரைட்டி ரைஸ், அப்புறம் அனைத்து வகையான குழம்புகள், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு இப்போ நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிஃப்ளவரோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 100 மில்லிகிராம் தாங்க பிடிக்கும். இந்த டம்ளரில் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப வெந்துடக்கூடாது. பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு மூடி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம வந்துட்டு தோசைக்கு நடுவில் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு நம்ம லஞ்ச் கொடுத்துருவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு சைடிஷ் அது கொடுத்துக்கிட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், தண்ணி வந்துட்டு வற்றி வந்துட்டுருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் சீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். முதல்ல ஆயில் சேர்க்க தேவையில்லைங்க. தண்ணியெல்லாம் தீர்ந்த பின்னாடி நம்ம வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு அதிகமான ஆயிலெலாம் தேவையே இல்லைங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ 5 பூண்டு கொத்தை வந்துட்டு கத்திரிக்கோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இந்த காலிஃப்ளவரில் இறங்கட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வந்துட்டு சரியான அளவாக இருக்குங்க, அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. இதோட டேஸ்ட் வந்துட்டு மொத்தத்துக்கு வந்துட்டு அருமையாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மல்லி இலையில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.